இப்போ நம்ம கருப்பு உளுந்து கஞ்சி களி மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் இதில் வந்துட்டு 1 கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நான் 5 கப்பு உளுந்துக்கு 1 கப்பு அரிசி சேர்த்துப்பேன். அந்த அரிசி வந்துட்டு எந்த அரிசினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப்பு சிகப்பு அரிசியும் 1/2 கப்பு கருப்பு கவுனி அரிசியும் சேர்த்துக்க போகிறேன். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் 5 கப் அளவு உளுந்து வறுத்து எடுத்துருக்கேன். 1/2 கப் அளவு சிவப்பு அரிசி எடுத்துருக்கேன். அதை அரிசி வறுபட்டுருச்சு இப்போ எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி வறுபட்டுருச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்தளவுக்கு சுக்கை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை வறுத்து விட்டுக்கிறேன். அது கூட ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இப்போ இதை எடுத்துடலாம். அரைச்சிட்டு வந்த மாவுலேருந்து 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இந்த சைஸ் பனை வெல்லத்தை பொடி பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. இப்போ இதை சேர்த்துக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. நல்லா திக்காய் வரட்டும். கருப்பு உளுந்தில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது, அதனால் கருப்பு உளுந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவில் களி மட்டும் இல்லை, கஞ்சியும் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு நட்ஸ் எல்லாம் வறுத்து போட்டு பவுட்ரு பண்ணி நாட்டு சக்கரை சேர்த்து லட்டு மாதிரியும் செஞ்சு கொடுங்க. இந்த அளவுக்கு திக்காய் வந்ததும் நான் 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா களி நல்லா வெந்துடுச்சு. நல்ல ஹெல்த்தியான கருப்பு உளுந்து களி ரெடி. டேஸ்டியான உளுந்தங்களி ரெடி.